Hi friends. So இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா alter table சம்பந்தமா பார்க்க போறோம். So alter table ன்னு சொல்றது நாம ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணி வெச்சிட்டமா இருந்தா அந்த டேபிள்ல ஏதாவது சேஞ்சஸ் நாம பண்ண போறோம்னு சொன்னா அது alter table ன்னு சொல்லுவோம். So லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டேபிள் கிரியேட் பண்ற சம்பந்தமா பார்த்திருந்தோம். இப்போ நாம என்ன செய்ய போறோம்? கிரியேட் பண்ண ஒரு டேபிள்ல பாருங்க நான் கோஸ்ங்கற டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிருந்தோம். அதை எக்ஸ்பேண்ட் பண்றேன்னு பாருங்க. இங்க எனக்கு 3 columns இருக்கு. So course id, course name, course duration ன்னு சொல்ற 3 columns இருக்கு. So அதுல நான் எக்ஸ்ட்ராவா fee ன்னு சொல்ற ஒரு column நான் ஆட் பண்ணனும்னு சொன்னா கோடிங் அதாவது query யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம் அதே மாதிரி மேனுவலா எப்படி செய்யலாம்ங்கற சம்பந்தமா தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? So firstக்கு நான் என்ன செய்ய போறேன்டா alter table. So எந்த டேபிளை சேஞ்ச் பண்ண போறேங்கறதை கொடுக்கணும். So courseங்கற டேபிளை தான் நான் சேஞ்ச் பண்ண போறேன். So அதுல நான் என்ன செய்ய போறேன்டா add பண்ண போறேன். இது ஒரு column add பண்ண போறேன். So fee என்று சொல்ற ஒரு column add பண்ண போறேன். என்ன டேட்டா டைப் ன்னு சொல்லி பாத்தீங்களா இருந்தா float. சரிங்களா? So நான் இப்ப செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க. எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன் இந்த டேபிள். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க columnsக்குள்ள போய் பாத்தீங்களா இருந்தா இங்க fee வந்துகிட்டு என்ன செய்திருக்கு? இந்த floatங்கற டேட்டா டைப்ல null values accept பண்ற மாதிரி நமக்கு இங்க கிரியேட் ஆயிருக்கு. சோ இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு பாருங்க. எனக்கு இது null இருக்க கூடாது. அதே சமயத்துல இந்த float வந்துகிட்டு எனக்கு integer அதாவது ஒரு முழு எண்ண accept பண்ணக்கூடிய ஒரு column வந்துட்டு நான் இங்க கிரியேட் பண்ணனுமா இருந்தா நான் திருப்பி என்ன செய்ய போறேன்? ஒரு column வந்துட்டு alter பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட்க்கு நாம என்ன செய்யணும்? alter table. சோ எந்த டேபிளை சேஞ்ச் பண்ண போறீங்கங்கறத கொடுக்கணும். courseங்கற டேபிளை அதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போறேன்? எந்த column ஆல்டர் பண்ண போறேன்? alter column கொடுத்துட்டேன். சோ fee என்கிற column ஆல்டர் பண்ண போறேன். சோ integer data typeல எனக்கு வேணும். அதே சமயத்துல not null அதாவது null accept பண்ண கூடாது. அப்படினு சொன்னா என்ன அர்த்தம்? நாங்க fee என்டர் பண்ணாம அந்த draw வந்துட்டு கிரியேட் ஆக கூடாது. drawங்கிறது நான் fee add பண்ணாம ஒரு டேட்டா வந்துட்டு டேட்டாபேஸ்ல இன்சர்ட் பண்ண விடக்கூடாது. சோ அட்லீஸ்ட் நான் ஒரு 0 ஆவது நான் அதுக்கு கொடுத்து தான் ஆகணும். சோ இப்போ பாருங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். சக்சஸ்ஃபுல் ஆயிட்டுது. நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். சோ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு நீங்க போய் column எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்களா இருந்தா இங்க பாருங்க இன்டிஜர் டேட்டா டைப்பா அது சேஞ்ச் ஆயிட்டு அதே சமயத்துல எனக்கு not null ஆப்ஷனும் எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆயிட்டுது. சோ இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு columnல ஒரு சேஞ்சஸ் நாம பண்ண போறோமா இருந்தா ஃபர்ஸ்ட்க்கு எந்த டேபிள்ல நாம ஆல்டர் பண்ண போறோம் நம்மங்கறதை சொல்லிருக்கணும். அதுக்கு அடுத்ததா எந்த column நாம ஆல்டர் பண்ண போறோம்ங்கறதை சொல்லிருக்கணும். சோ நான் இப்ப ஸ்பேஸ் விட்டு தான் எழுதணுமான்னு கேட்டிங்கடா இல்ல நீங்க ஒரே லைன்ல கூட நீங்க இத எழுதிட்டு போகலாம். ஸ்பேஸ் வெச்சு எழுதினாலும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வர போறது இல்ல. இங்க பாருங்க நான் ஸ்பேஸ் வெச்சு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இங்க வர இல்ல. எனக்கு சக்சஸ்ஃபுல்லாவே அந்த கமெண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. சரிங்களா? சோ நான் கமெண்ட்டை பிரேக் பண்றதுக்காக வேண்டி நான் என்ன செய்றேன்? ஃபர்ஸ்ட்க்கு கோர்ஸ் ஆல்டர் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் அதுக்குரிய columns ஆல்டர் பண்ணுங்கங்கறது நான் இங்க கொடுத்திருக்கேன். சரி, ஒருவேளை நமக்கு இந்த column தேவையில்லை. இந்த fee-ங்கற column நமக்கு தேவையில்லை. நாம அதை delete பண்ண போறோமா இருந்தா நாம என்ன செய்யலாம்? சிம்பிள். சோ அதே மாதிரி நான் இன்னொரு column இன்னொரு alter table எழுதுறேன் பாருங்க. alter table எந்த டேபிள்? courseங்கற டேபிள் கிரியேட் பண்ணிட்டு drop நம்ம drop பண்ண போறோம். எதை drop பண்ண போறோம்? column கொடுத்துட்டு எந்த column-த்தை நம்ம drop பண்ண போறோமோ அந்த column-ஐ நாம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இங்க நான் என்ன செய்றேன்? எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க. இங்க நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டுது. நான் செலக்ட் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. சோ எனக்கு column-க்குள்ள போனா இருந்தா எனக்கு இங்க fee-ங்கற column வந்துட்டு இங்க எனக்கு டிஸ்ப்ளே ஆக இல்ல. சரிங்களா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு column ஆட் பண்றதுக்கும் அதே சமயத்துல ஒரு column-ஐ நாம delete பண்றதுக்கும் உரிய கோடிங்ஸ் இந்த alter table யூஸ் பண்ணி அதே மாதிரி alter column யூஸ் பண்ணி நாம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி drop column யூஸ் பண்ணி நமக்கு தேவையில்லைன்னு சொன்னா நாம ஒரு டேட்டா வந்துகிட்டு ஒரு column வந்துகிட்டு நாம அதில இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். So thank you for watching. So இன்னைக்கு நீங்க படிச்சத பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு கான்செப்ட்டோட நாம பார்க்கலாம்.